மாதத்துக்கு 3500 கோடி ஊழல். ஹோட்டல் தொழிலில் டாஸ்மாக் ஊழல் பணம். ஆர்யாவை குறிவைத்த ஐடி. சமீபத்தில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. இதில் பலரும் வருமான வரித்துறை மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது, அப்படியானால் ஆளும் திமுக அரசு தரப்பில் இருந்துதானே வருமான வரித்துறையை சோதனைக்கு அனுப்பி இருக்க வேண்டும் என்று தவறான புரிதலுடன் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதில் வருமான வரித்துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்றும், அதனால் சமீபத்தில் ஆர்யாவுக்கு சொந்தமான ரெஸ்டாரண்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையின் பின்னணியில் மத்திய பாஜக அரசு இருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் ஆர்யாவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆர்யாவின் பல படங்களை ரிலீஸ் செய்தது உதயநிதிக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனம்தான் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் உதயநிதியை டார்கெட் செய்துதான் ஆர்யாவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதா என்கின்ற பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக டாஸ்மாக் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 10.5 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்படியானால் ஒரு மாதத்திற்கு மட்டும் சுமார் 3500 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலம் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில், இந்த ஊழல் பணம் சினிமா, ரியல் எஸ்டேட், ஹோட்டல் போன்ற தொழில்களில்தான் முதலீடு செய்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய ஜாஃபர் சாதிக்கின் கருப்பு பணம் கூட சினிமா மற்றும் ஹோட்டல் தொழிலில் முதலீடு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்படும் ஊழல் பணம் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட், சினிமா, ஹோட்டல் இந்த 3 துறைகளில்தான் முதலீடு செய்யப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக சமீபத்தில் வெளியான படங்கள் பெரும்பாலும் தோல்வியை தழுவினாலும் அதை வெற்றி படம் போல கொண்டாடுவதற்கு காரணம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலைதான் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் நடிகர் சூர்யா நடித்த ரெட்ரோ படம் சுமார் 160 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதில் 100 கோடிக்கு மேல் நஷ்டம் என்று கூறப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் இருந்து வந்த லாபத்தில் 10 கோடி தொண்டு நிறுவனத்திற்கு கொடுத்தார் சூர்யா என்கின்ற ஒரு தகவல் வெளியாகிறது. ஒரு படம் நஷ்டம் அடைந்த நிலையில் அதிலிருந்து எப்படி லாபத்தை ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு கொடுக்க முடியும் என்கின்ற சந்தேகமும் பலருக்கு எழுந்தது. அதே போன்று தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்கள் தோல்வியை சந்தித்தாலும் இவர்கள் அடுத்தடுத்து படங்களை தயாரிப்பதற்கு முக்கிய காரணம் சினிமா மூலம் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணம் வெள்ளையாக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அதே போன்று ஹோட்டல் தொழில்களும் மிகப்பெரிய அளவில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலை நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் ஐடி துறை ஆர்யாவை குறிவைத்து நடத்திய சோதனையின் பின்னணியில் ஆர்யாவுக்கு சொந்தமான ஹோட்டலில் ஊழல் பணம் வெள்ளையாக்கும் முயற்சி நடந்திருக்கிறதா என்று கண்டுபிடிக்கத்தான் என்றும், குறிப்பாக ஆர்யாவின் நெருங்கிய நண்பரான உதயநிதியை டார்கெட் செய்துதான் அடுத்தடுத்த நகர்வுகளை மத்திய அரசாங்கம் நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்